வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த விரைவு பேருந்து இரு லாரிகளை மோதி விபத்துக்குள்ளானதில் இரு பயணிகள் உயிரிழந்ததுடன் 16 பயணிகள் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:44 மணிக்கு ஜொகூரை நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்து பத்துபகாட் அருகில் ட்ரெய்லர் லாரியையும் டேங்கர் லாரியையும் மோதி விபத்துக்குள்ளானதாக அயர்வித்தா மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது இசாப் மாஸ்குன் தெரிவித்தார். பேருந்தில் 2 ஓட்டுநர்கள் உட்பட 46 பயணிகள் இருந்ததாகவும் 43 மற்றும் 44 வயதுடைய இரு பயணிகள் விபத்தில் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண் பயணிகளும் ஒரு பெண் பயணி உட்பட பேருந்து ஓட்டுநர் என 16 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பேருந்தின் 2 ஓட்டுநர்களும் படுகாயம் அடைந்திருக்கும் நிலையில் விபத்துக்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட 16 பயணிகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது இசா மாஸ்குன் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் போதைப்பொருள் துடை தொழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் 121 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் போதைப்பொருள் துடை தொழிப்பு பிரிவின் இயக்குனர் நசீர் முகமது தெரிவித்தார். ஸ்லாங்கூரின் பட்டாலிங், கிளான், கோலஸ்லாங்கூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கடந்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக நசீர் முகமது கூறினார். ஸ்லாங்கூரில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டிருக்கும் 121 பேரில் 6 பெண்களும் அடங்குவர் என்று அவர் கூறினார். ஹெரோயின், ஷாபு, கஞ்சா, ஒப்பியாத், மெத்தாம்பெத்தமின் ஆகிய போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 64 பேர் 19 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் 31 பேர் 41 வயது முதல் 50 வயதுடையவர்கள் என்றும் 17 பேர் 51 வயது முதல் 60 வயதினர் என்றும் ஒருவர் 18 வயதுக்கு உட்பட்டவர் என்றும் நசீர் முகமது கூறினார். நெடுஞ்சாலையில் 3 வாகனங்கள் மற்ற வாகனங்களை மறைத்து சாகசம் செய்யும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியது. சம்பந்தப்பட்ட 3 வாகனங்களும் நெடுஞ்சாலையின் குறுக்கே வாகனங்களை நிறுத்தி மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் சாகசம் செய்ததாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட காணொளியின் மூலமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ரெம்பாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹசானி ஹுசேன் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் 3 வாகனங்களையும் காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் தெற்கு நோக்கி செல்லும் சாலையில் பெடாஸ் லிங்கி அருகில் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சாலைகளை மறித்து பிற வாகனங்களுக்கு அபாயத்தை விளைவிக்கும் இது மாதிரியான பொறுப்பற்ற வாகன ஓட்டிகள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்று ஹசானி ஹுசேன் தெரிவித்தார். இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். ஜொகூர் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 3 உள்ளூர் ஆடவர்கள் என்றும் 2 வியட்நாம் பெண்கள் என்றும் அனைவரும் 29 முதல் 46 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் டத்தோ எம் குமார் கூறினார். கைது செய்யப்பட்ட கும்பல் ஜொகூரின் பல்வேறு பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சோதனை நடவடிக்கையில் 16,865 கிராம் எக்ஸ்டாசி, 104 கிராம் கெத்தமின், 548 கிராம் எரிமின் மாத்திரைகள், 35 யாவா மாத்திரைகள் மற்றும் 5 சொகுசு வாகனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். போதைப் பொருட்கள் 59,971 பேர் பயன்படுத்தலாம் என்று கணிக்கப்பட்டிருப்பதாக டத்தோ எம் குமார் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்டவையின் மொத்த மதிப்பு 32 லட்சம் என கணக்கிடப்பட்டிருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக நம்பப்படும் சிலரையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர்களையும் கண்காணித்து வருவதாகவும் டத்தோ எம் குமார் கூறினார். ஆடவர் ஒருவர் துப்பாக்கியை காட்டி மற்றோர் ஆடவரை மிரட்டும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நம்பப்படும் இளைஞர் மற்றும் அவருடன் இருந்த ஒருவரையும் காவல்துறை கைது செய்திருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் கு மஷாரிமான் கு மாமட் தெரிவித்தார்.
இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு 12:55 மணியளவில் கோலாலம்பூர் தமான் டேசா சாலையில் நிகழ்ந்ததாகவும், கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் துப்பாக்கி போலியான துப்பாக்கி என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமான் டேசா சாலையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்திய ஆடவர் மற்றொரு வாகனத்தை உரசியதால் இரு வாகனமோட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கோபம் அடைந்த விபத்தை ஏற்படுத்திய 27 வயது இளைஞர் தம்மிடம் இருந்த போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நம்பப்படுகிறது. இச்சம்பவத்தில் போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய 27 வயது இளைஞரையும் அவருடன் இருந்த 19 வயது மற்றொரு இளைஞரையும் காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து இருவரையும் விசாரித்து வருவதாகவும் மஷாரிமான் மாமூட் தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் நம்பிக்கையை அம்னோ இழந்து விட்டதாகவும், அம்னோவால் இனி எந்த ஒரு பயனும் இல்லை என்பதால் அம்னோவில் இருந்து விலகி பெர்சாத்துவுக்கு வரும்படியும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது அழைப்பு விடுத்துள்ளார். அம்னோ அதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தாம் கட்டியமைத்த அம்னோ தடமாறி பயணித்ததால் அது செத்து விட்டதாக மகாதிர் தெரிவித்துள்ளார். அம்னோ உறுப்பினர்களை பெர்சாத்துவில் இணையும்படி தாம் இதுவரை வலியுறுத்தியதில்லை. ஏனெனில் அம்னோவில் இருப்பவர்களில் பெரும்பாலானோர் துரோகிகள் என்றும், துரோகிகளை வைத்து தாம் என்ன செய்வது என்றும் மகாதிர் கேள்வி எழுப்பினார். ஆனால் இப்போது தாம் அழைப்பதாகவும், அம்னோவில் இருந்து முழுமையாக வெளியேறி பெர்சாத்துவில் இணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அம்னோ அதன் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடன் சேர்ந்து நீங்களும் அழிந்து விடாதீர்கள். பெர்சாத்து மட்டுமே ஒரே தீர்வு என்று அவர் தெரிவித்துள்ளார். அம்னோவின் பலவீனத்தை மறைத்து ஜாகித் ஹமீடி தம்மால் தான் அம்னோ அழிந்ததாக தெரிவித்து வருகிறார். உண்மையில் தாம் அம்னோவின் பொறுப்புகளில் இருந்து விலகியது அம்னோ தவறான பாதையை தேர்ந்தெடுத்ததால் தான் என்றும், இப்போது அழிவின் விளிம்பில் அம்னோ இருப்பதாகவும் மகாதிர் தெரிவித்துள்ளார். இனி அம்னோவை மீட்டெடுப்பது என்பது சாத்தியமில்லை என்பதால் அம்னோவில் இருக்கும் திறமையான உறுப்பினர்கள் பெர்சாத்துவில் இணைந்து மலாய்க்காரர்களின் உரிமையை நிலைநிறுத்தும்படியும், இது அம்னோவினருக்கு தாம் வழங்கும் இறுதி வாய்ப்பு என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.